السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. 5 நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் 1வது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் இறைப்பணின் பக்கமான அழைப்பு. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 100 ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்தார்கள். புனித குர்ஆனில் 8 இடங்களில் இவர்களை பற்றிய குறிப்பிடப்பட்டுள்ளன. அல்லாஹ் தஆலா இவர்களை சமூது கூட்டத்தாருக்கு அறவழி காட்டுவதற்காக அனுப்பினான். இக்கூட்டத்தார் தமது குலப்பெருமை மற்றும் இணை வைத்தல், சிலை வழிபாடு ஆகியவற்றில் அகந்தை கொண்டிருந்தார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அம்மக்களிடம் சென்று, நீங்கள் அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள், வணங்குவதற்குரியவன் அவனைத் தவிர வேறு யாருமில்லை என அறிவுறுத்தினார்கள். இதை கேட்டதும் அம்மக்கள் வெறுப்பை உமிழ்ந்தார்கள். நீர் உண்மையான இறை தூதராக இருந்தால் மலையிலிருந்து சினை ஒட்டகத்தை வெளிப்படுத்தி காட்டும் என வாதிட்டனர். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்த அல்லாஹ் தஆலா கடினமான மலையிலிருந்து ஒரு பெண் ஒட்டகத்தை தோன்ற செய்தான். தங்களின் எண்ணப்படியே தங்களின் கண்முன்னே நடந்தேறிய அற்புதங்களை கண்டும் அந்த மூடர் சமுதாயம் ஏற்க மறுத்தது. மேலும் இறை மறுப்பின் உச்சத்திற்கே சென்று அந்த ஒட்டகத்தை கொன்றும் விட்டனர். அது மட்டுமின்றி இறை தூதரான சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் கொலை செய்ய திட்டமிட்டனர். இந்த அநியாயத்தினால் கோபமடைந்த அல்லாஹ் 3 நாட்களுக்கு பிறகு ஒரு பலமான சப்தம் மற்றும் நிலநடுக்கத்தால் அந்த சமுதாயத்தை அழித்தான். அதன் பிறகு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஈமான் கொண்டோரை அழைத்து கொண்டு பலஸ்தீன் நாட்டுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். 2வது தலைப்பு அல்லாஹ்வின் ஆற்றல். கரையானை பற்றி. அல்லாஹ் தஆலா எண்ணற்ற உயிரினங்களை படைத்துள்ளான். இதில் பார்வையில்லாத கரையானும் ஒன்று. பார்வையில்லாத போதிலும் வெப்பம் மற்றும் மழையின் பாதிப்பிலிருந்து தன்னை காத்திட பிரம்மாண்டமான உறுதியான கோபுரம் போன்ற புற்றை உருவாக்குகிறது. இதை உருவாக்கிட தனது எச்சிலையும் மண்ணையும் பயன்படுத்துகிறது. கரையான் புற்றுக்குள் நிறைய அறைகள் அமைக்கப்பட்டிருக்கும். சிறிய ஓடை போன்ற பாதைகள் காற்று வருவதற்காக வழியிலும் அமைக்கப்பட்டிருப்பது விந்தையான விஷயமாகும். பார்வையற்ற கரையானுக்கு இவ்வளவு நுட்பமான புற்றை அமைக்கின்ற தன்மையை வழங்கியவன் யார்? நிச்சயமாக இது அல்லாஹ்வின் ஆற்றலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தானே. 3வது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. மார்க்க கல்வியை கற்றல். தீனின் கல்வியை கற்பது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் கடமையாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். இந்த ஹதீஸ் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர் அறிவித்ததாக இப்னு மாஜா ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்படுகிறது. இந்த ஹதீஸின் விளக்கமாவது, ஹலால் ஹராம் வணக்கத்தின் முறை, வாழ்க்கைக்கு தேவையான மசாயில்கள் சட்டங்கள் தெரிந்து கொள்ளும் அளவுக்கு கற்பது கட்டாய கடமையாகும். 4வது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. மனைவியருக்கு சலாம் கூறுதல். அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினசரி காலை பொழுதில் மனைவியிடம் வந்து தாமே அவர்களுக்கு சலாம் கூறுவார்கள் என வருகிறது. 5வது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. ஆபத்தை விளக்க துவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ் என்று ஓதிக்கொள்கிறாரோ அவர் மரணத்தை தவிர தனது குடும்பத்தினரையும் செல்வத்தையும் எல்லா வகையான ஆபத்துகளிலிருந்தும் காக்கிறார் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 6வது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. சிபாரிசுக்காக அன்பளிப்பு. பரிந்துரை செய்பவருக்கு பரிசாக ஏதாவது கொடுத்தால் அதை அவர் வாங்கி கொண்டால் அவருக்கு அது வட்டியாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 7வது தலைப்பு உலகத்தை பற்றி. பாவிகளுக்கு அருள்வதன் நோக்கம் பாவிகள் அதிகமாக பாவம் செய்வதும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு உலக செல்வங்களை மிகையாக தருவதை நீங்கள் கண்டால் இறைவன் அவகாசம் தருவதாக எண்ணிக்கொள்ளுங்கள் என பெருமானார் ஸல்லல்லாஹு கூறினார்கள். 8வது தலைப்பு மறுமையை பற்றி. கியாமத்தின் பயங்கரம். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், ஆகவே யுக முடிவின் போது காதை செவிடாக்கும் பெரும் சப்தம் வரும்போது அந்நாளில் மனிதன் தன் சகோதரனை விட்டும் தன் மனைவியை விட்டும் தன் மக்களை விட்டும் விருண்டோடுவான். அன்று ஒவ்வொரு மனிதனும் அவனவன் அலை நிலையே போதுமாக இருக்கும், அவனுடைய அவல நிலையே அவனுக்கு போதுமாக இருக்கும் என சூரா அபஸிலே அல்லாஹ் கூறுகிறான். 9வது தலைப்பு நபி வழி மருத்துவம். நரம்பு தளர்ச்சிக்கு கிஸ்மிஸ் பழம். அபு ஹிந்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் கிஸ்மிஸ் நிறைந்த பாத்திரத்தை ஒன்றை அன்பளிப்பாக கொண்டு வந்து தரப்பட்டது. அதை திறந்து பார்த்த நபி அவர்கள் பிஸ்மில்லாஹ் கூறி சாப்பிடுங்கள் என்று கூறிவிட்டு, கிஸ்மிஸ் அதாவது இந்த உலர்ந்த திராட்சை சிறந்த ஓர் உணவாகும். இது நரம்பு வலுவளிக்கிறது, நாட்பட்ட வலியை போக்குகிறது,
கோபத்தை தணிக்கின்றது, வாயின் துர்வாடையை நீக்குகிறது, சளியை வெளியேற்றுகிறது, உடலில் மினுமினுப்பை ஏற்படுத்துகிறது என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். 10வது தலைப்பு குர்ஆனின் அறிவுரை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் உங்களில் நேரிய அதிகாரம் உடையவர்களுக்கு கட்டுப்படுங்கள் என சூரா நிசாவிலே அல்லாஹ் கூறுகிறான். எதை கேட்டோமோ நல்லமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அமின் ஹைரி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இந்த சேனல் இன்ஷா அல்லாஹ் கேட்கக்கூடிய இந்த நல்ல செய்திகளை உங்களுடைய சொந்தக்காரங்க, உற்றார் உறவினர்களுக்கும் அனுப்பி பயன்பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும்.